மாமன்னன் ராஜேந்திர சோழன் அரியணை ஏறிய 1000வது ஆண்டு விழா தஞ்சையில் கோலாகலமாக நடைபெற்றது. உலக பிரசித்தி பெற்ற தஞ்சை பெரிய கோவிலை கட்டிய ராஜராஜ சோழனின் மகன் ராஜேந்திர சோழன். இவர் கங்கை கொண்ட சோழபுரத்தில் தஞ்சை பெரிய கோவிலை போன்ற பிரம்மாண்ட கோவிலை எழுப்பினார். இந்த கோவிலும் தற்போது உலக பாரம்பரிய சின்னமாக விளங்குகிறது. கடல் கடந்து பல நாடுகளை வென்ற பராக்கிரமசாலி என்ற பெருமை பெற்றவர் ராஜேந்திர சோழன். இவர் அரியணை ஏறிய 1000வது ஆண்டு விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. வெள்ளியன்று தஞ்சை பெரிய கோவில் வளாகத்தில் துவங்கிய தொடர் தீப சுடர் ஓட்டத்தை மாவட்ட கலெக்டர் சுப்பையன், எழுத்தாளர் பாலகுமாரன் ஆகியோர் துவக்கி வைத்தனர். சரித்திர புகழ்பெற்ற மாமன்னன் ராஜேந்திர சோழனுக்கு கங்கை கொண்ட சோழபுரத்தில் மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என்று பாலகுமாரன் அரசுக்கு கோரிக்கை விடுத்தார். சிறந்த அறிஞர்கள் ஒன்று கூடி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு அரசாங்கத்துக்கு விண்ணப்பம் செய்து ஒரு நினைவு சின்னம், நம்மாலான நினைவு. நான் மறக்கவில்லை ராஜேந்திர சோழனை, என் தேசத்தை, என் தமிழை காப்பாற்றியவரை நான் மறக்கவில்லை என்ற நினைவாக ஒரு மணிமண்டபம் ஏற்பது சிறப்பானதுதான். அரசாங்கம் நிச்சயமாக ஆவணம் செய்யும் என்று நான் நினைக்கிறேன். மன்னர் ராஜேந்திர சோழன் 1000வது ஆண்டு விழா தீப சுடர் ஓட்டத்தில் பொதுமக்கள் திரளாக பங்கேற்றனர்.